எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாமா? அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எந்த தலைப்பின் அடிப்படையில் இருக்குன்னா, மேட்டிமையான இருதயம் நமக்கு வேண்டாம். என்னது? போன வாரம் எல்லாம் விவேகமான இருதயத்தை குறித்து பார்த்தோம்ல. இந்த வாரம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, மேட்டிமையான இருதயம் நமக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு நேரம் போலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தின் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது இல்ல என்ன சொல்லியிருக்குன்னா, தீருவின் அதிபதிக்கு ஒரு மேட்டிமை இருக்கிறது. அந்த மேட்டிமை அவனுடைய இருதயத்துல வரும்போது அவன் என்ன சொல்றான்? கடவுளுக்கு ஈக்குவலா, கர்த்தருக்கு ஈக்குவலா, ஆண்டவருக்கு ஈக்குவலா அவன் தன்னை நினைத்து கொண்டு நான் தான் தெய்வம் என்று அவன் சொல்லுகிறான். இந்த ஒரு மனிதனிடத்துல மேட்டிமை என்கிற ஒரு ஆவி வருமானால் அது அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டுரும். அந்த மேட்டிமை அந்த மனிதனை ஒன்றுமில்லாமல் அது நிர்மூலமாக்கிவிடும். இங்க பாருங்க, தீருவின் அதிபதி மேட்டிமை கொண்டு நான் தேவன் என்று அவன் சொல்லுகிறான். அதனால கர்த்தர் அவனை சொல்லுகிறார். அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, 7வது வசனத்துல, நிச்சயமாகவே உனக்கு விரோதமாக பலவான்களையும் மறுதேசத்தாரையும் நான் உனக்கு எதிராக கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் வருதுன்னா, அது நம்ம பண்ணுகிற சில தவறுகளினாலையும் பிரச்சனைகள் வருகிறது உண்டு. இங்கே பாருங்க, ஒரு மனிதனிடத்துல மேட்டிமை வரும்போது அவனுக்கு எதிராக எதிரிகள் எழும்புகிறதற்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் தேவையில்லாத பிரச்சனை, ஏன் தேவையில்லாத காரியங்கள், ஏன் எனக்கு தேவையில்லாம என்னுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளுடைய இருதயத்துல நம்மளையும் அறியாம ஏதாவது மேட்டிமை இருக்கிறதா? நான் இதை படித்தேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டிமை இருக்குதா? அந்த மேட்டிமையை கர்த்தர் அருவருக்கிறார். இங்கே தீருவின் அதிபதி சொல்லுகிறான், மேட்டிமை அவனுக்குள்ளே வரும்போது அவனுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாய் மாறுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளுக்கும் அந்த மேட்டிமை என்கிற காரியம் இருக்குமானால் நம்மையும் அறியாமல் கர்த்தரை விட்டு தூரமாகிறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய சொல் செயல் நடக்க எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் காணப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாமா, ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே மேட்டிமை எங்களுக்குள்ளே இருக்குமானால் தயவாய் மன்னிங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த மேட்டிமை எங்களுடைய இருதயத்தில் இருந்தால் தயவாய் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறீர் என்று வசனம் சொல்கிறது. அப்பா, இந்த மேட்டிமை எண்ணங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. இந்த மேட்டிமை வந்தால் ஒரு மனிதனை ஒன்றும் இல்லாமல் அழித்து விடுமே ஆண்டவரே. இந்த மேட்டிமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. இந்த மேட்டிமை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் எழும்புகிறதற்கு எங்களையும் அறியாமல் எங்களுக்குள்ள இருக்கிற மேட்டிமை காரணமா இருக்கலாம் ஆண்டவரே. தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. காரியங்களை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. மேட்டிமை நீர் அருவருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அந்த தவறை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே பிரச்சனைகளை நாங்களே கூட்டிக் கொள்ளாதபடிக்கு ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுல ஆண்டவரே, முதுகு வலியினால கஷ்டப்படுகிற ஒரு தாயாரை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாகட்டும். அந்த தசைகள், அந்த எலும்புகள் எல்லாம் பலனடைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. பூரண சுகத்தையும் பூரண பலத்தையும் நீங்க கட்டளையிடுங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். எல்லாவற்றையும் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.